ஹாய்ங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங்க. மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சோமுங்க. மட்டனுக்கு மட்டனை குக்கரில் போட்டு விட்டுங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பும் போட்டு விசில் வைக்க விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் குக்கர்லேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அது கூட கொஞ்சம் பட்டை கிராம்பு தூளும் போட்டு வதக்கி விட்டாச்சுங்க. அப்புறம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலரி விட்டு வதக்கிட்டுங்க. அது கூட சிக்கனையும் கொட்டி நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டுங்க. தண்ணி ஊற்றி குக்கரை மூடியாச்சுங்க. குக்கர் மூடி விட்ட கேப்லேயே டீ கேட்டாங்க, டீ வச்சு கொடுத்துட்டு ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே சிக்கனும் வெந்துருச்சுங்க. சிக்கனும் மட்டனும் வெந்ததுக்கப்புறம் மட்டன் பிரியாணிக்கானதை ரெடி பண்ணி குக்கர் வச்சு எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாமே வதக்கி பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் காரமாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு வதக்கி விட்டுட்டுங்க. பட்டை கிராம்பு தூள் கொஞ்சம் போட்டு வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு மட்டனை ஃபஸ்ட்டு அந்த வேக வச்சுங்க. மறுபடியும் மட்டனை போட்டு தண்ணியை எவ்வளோ அரிசிக்கு தண்ணி வைக்கிறோமோ அது அளவுக்கு அரிசிக்கு தண்ணி விட்டு வேக வச்சாச்சுங்க. வேக விட்டு மறுபடியும் அது 2 விசில் விட்டு இறக்கிட்டுங்க. மறுபடியும் தான் அரிசி போட்டேங்க. அரிசி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு மறுபடியும் சரி தண்ணி குழம்பு மாதிரி பிளானை மாற்றி தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தூள் போட்டு இறக்கியாச்சுங்க. மறுபடியும் இருந்த சிக்கனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா மறுபடியும் வதக்கிங்க. சிக்கனையும் போட்டு வதக்கி அது கூட பெப்பர் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி சிக்கன் வேலையும் முடிச்சுட்டுங்க. அத்தை கொண்டே குழம்பு கொடுத்துட்டு அத்தை இட்லி செஞ்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு தனி குழம்புல வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு இன்றைக்கி மொத்த வேலையுமே இதுதாங்க. இன்றைக்கியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததாங்க. வேலை ஃபுல்லாக சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுத்தோங்கிற மாதிரியே போயிடுச்சுங்க. இனி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமுங்க. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.